தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகளில் நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. விழுப்புரம் மாவட்டம் 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், புதுச்சேரி மாவட்டம் திருக்கானூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜாயதுர்கம், கடலூர் மாவட்டம் வடக்குத்து தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர், விழுப்புரம் மாவட்டம் வானூர், கடலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுச்சேரி மாவட்டம் 10 கண்ணு தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, சிவகங்கை, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், விழுப்புரம் மாவட்டம் கோவில்னூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, திருப்பத்தூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் பரமக்குடி, பரங்கிப்பேட்டை, திருவாரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்,
கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி, சேலம் மற்றும் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், வேலூர், புதுக்கோட்டை மற்றும் உடையாளிப்பட்டி, தஞ்சாவூர் மற்றும் ஐயம்பேட்டை, புதுக்கோட்டை மற்றும் வண்ணமராவதி, ஈரோடு மற்றும் பவானி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சிவகங்கை மற்றும் லியாங்குடி, கடலூர் மற்றும் தொழுதூர், திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி, திருவள்ளூர் மற்றும் ஆர்கேபேட்டை, காரைக்கால், மதுரை மற்றும் தானியமங்கலம், சென்னை மற்றும் மதுரை மற்றும் மதுரை வடக்கு, மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.